அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து நான் வந்து லீஷியஸ்லேருந்து ஒரு சில நான்வெஜ் ஐட்டங்கள் வந்து வாங்கியிருந்தேங்க. அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான். அதாவது வந்து லீஷியஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கின்றேன். 24 ஹவருக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணணும்னா காலையில் ஏர்லி மார்னிங் எனக்கு வந்து இப்போ 7 o'clock வந்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்கள், அந்த பாக்ஸை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ரொம்பவே க்ளீனாக பெர்ஃபெக்டாக அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் வந்து நான் வந்து சிக்கன் கீமா, அப்புறம் வந்து மட்டன் கீமா, அப்புறம் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் பீஸு, அதாவது அதோட பிரெஸ்ட் பகுதி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மூணுமே இது உள்ளே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு அழுக்கோ லைட்டாக அந்த எதுவும் பட்டோ எது ஒரு மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே பெர்ஃபெக்டாக க்ளீனாக அனுப்பி வச்சுருக்காங்க. இது வந்து சிக்கனோட அதாவது கால் பகுதியும் தொடை பகுதியும் சேர்ந்து. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து நான் மட்டன் கூட அதாவது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மட்டனும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 4-5 ஐட்டம் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பகுதி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. மேலே வந்து அந்த இந்த பவுச்சை பாருங்கள், ரொம்ப க்ளீனாக நீட்டாக அனுப்பி வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுலேயுமே எதுவும் அசுத்தமாகவோ எதுவுமே இல்லை. அப்புறம் உள்ள மீட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதாவது கட் பண்ணி இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அடுத்த நாள் வந்து அவங்க கட் பண்ணி பேக் பண்ணி உடனே வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஃப்ரீசரில் வச்சுடலாம் கொடுக்குறது கிடையாது. வழியில் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு கொண்டு வராங்க. அப்புறம் வந்து இதை நம்ம வாஷ் கூட பண்ண வேண்டாம் அந்தளவுக்கு. அதுக்கு பட் வாஷ் பண்ணி இது பண்ணிக்கோங்க நம்ம மன திருப்திக்காக. பட் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. எதுவுமே இல்லை, எந்த ஒரு கச்சடாவோ ஏதோ குச்சியோ அல்லது பிளட்டோ அல்லது எதுவுமே இல்லை. ரொம்பவே க்ளீனாக பெர்ஃபெக்டாக அனுப்பி வச்சுருக்காங்க. இது வந்து சிக்கன் கீமா. அப்புறம் வந்து டேஸ்ட்டில் சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கீமாலாம் 2 நிமிஷத்தில் குக் ஆகிடுது. இந்த கீமா அதே சமயத்தில் போன்லெஸ் பீஸும் சரி. மட்டன் பார்த்திங்கன்னா நான் 2 விசில் தான் வச்சுருந்தேன். அப்படி ஒரு சாஃப்டாக டெண்டரான மட்டன் தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்ல பீஸு. இது வந்து சிக்கன் கீமா பாருங்கள். இது அப்புறம் வந்து எல்லாமே 1/2 kg தான் இருக்குது. இதில் இது வந்து மட்டன் கீமா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு 2-3 தடவை ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் திங்ஸ் வாங்கினீங்கன்னா 250 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இது வந்து மட்டன் கீமா. இது வந்து அந்த இப்போ கீமான்னு சொல்ல போனால் மோஸ்ட்லி மெயினான விஷயம் வந்து கீமாவில் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கும்போது குட்டி அந்த ஃபெதர்ஸ் கிடைக்கும், அந்த ரெக்கை கிடைக்கும், குட்டி எலும்பு என்னெல்லாமோ ஒரு சில கச்சடா ஐட்டம்லாம் இருக்கும். அதில் அவ்வளோ ஒன்றும் க்ளீனாக இருக்காது. நம்ம வந்து வீட்டில் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும். பட் இதில் எதுவுமே இல்லைங்க. அப்படி 100% அப்படியே நம்பி நம்ம வந்து இதை வாங்கி சமையல் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து அந்த சிக்கனோட தொடை பகுதியும் கால் பகுதியும் சேர்ந்தது. அப்புறம் வந்து இந்த மீட் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து நீங்கள் குக் பண்ணும்போது இப்போ நார்மலாக நம்ம வந்து சிக்கன் கடையில் இருந்து வாங்கி, அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த லீஷியஸில் தான் வாங்குங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை, என்னோடய அபிப்பிராயத்தை சொல்லலாம், அவ்வளோதான். இது வந்து உடனே நல்லா குக் ஆகிடுது. அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. அதாவது டக்குன்னு குக் ஆகிடுது சாப்பிடும்போது. இப்போ சிக்கன் மட்டன் வந்து இந்த சிக்கன்லாம் சில நேரம் வந்து நம்ம சாப்பிட்டு அதாவது சவைச்சிட்டு துப்புற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் எவ்வளோ தான் நம்ம குக் பண்ணாலுமே. பட் இது அப்படி இல்லைங்க, அவ்வளோ ஒரு டெண்டராக அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதாவது 5 minutesல குக் ஆகிடுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து மட்டனுக்குள்ளது பாருங்கள். இது வந்து ஷோல்டர் கட்டும், இன்னொன்று வந்து அதுவும் சேம் தான் மட்டன். இது வந்துமே நான் 2மே 1/2 kg தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து இதில் ஒரு 250 rupees டிஸ்கவுண்ட் கிடச்சிது. அதாவது 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஒரு 2-3 தடவை வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 250 rupees கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. இந்த மட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நான் வந்து இதையும் நான் ஓப்பன் பண்ணலை, ஏன்னா நெக்ஸ்ட் எனக்கு வந்து அப்புறமா சமைக்க வேண்டியதாக இருந்ததுனால நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பக்காவாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்ளீனாக. அது உள்ள சில நேரம் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது இல்லை குட்டி மரக்கட்டை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ரொம்பவே க்ளீனாக பெர்ஃபெக்டாக செம்ம சூப்பராக இருந்தது. அதே சமயத்தில் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போதும் இப்போ நீங்கள் உடனே ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குமோ ஒழிய
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது மாதிரியே இருக்காது. இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணி உடனே நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பி வச்சுருந்தாங்க. கொஞ்ச அந்த கொண்டு வர்ற டைம் மட்டும் ஃப்ரீசரில் அவங்க வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு இது இஷ்டம் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி என்னோட அபிப்பிராயத்தை நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.